பிரசவிக்கும்போது தாய்க்கு பேரிச்சம்பழம் தான் சிறந்த உணவு இல்லைங்களா? நவீன மருத்துவம் இன்னைக்கு கண்டுபிடிச்சத 1400 ஆண்டுகளுக்கு முன்பே அல் குர்ஆன் சொல்லிருச்சுங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து பிரசவ வேதனையில தனிமையாக இருந்த நேரத்துல, அல்லாஹ் அவங்களுக்கு வெறும் ஆறுதல் மட்டும் அளிக்கல. மாறாக உடலுக்கும், உள்ளத்துக்கும் தேவையான சரியான பராமரிப்பையும் அவங்களுக்கு குடுத்தான். அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், பேரிச்சம்பழத்தின் தண்டை நீங்க உலுக்குங்கன்னு சொல்றான். அதனால புதிதான பழுத்த பேரிச்சம்பழங்கள் உங்கள் மீது விழும். அதை சாப்பிடுங்கள், நீர் பருகுங்கள், மனநிறைவு அடையுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். சூரா மரியம்ல 25லேருந்து 26வது வசனம் படிச்சு பாருங்க. இன்று நவீன மருத்துவம் என்ன சொல்லுது? ஊட்டச்சத்து அறிவியலும் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, நியூட்ரிஷனும் பேரிச்சம்பழம் வந்து உடலுக்கு உடனடி சக்தி தரக்கூடிய இயற்கை சர்க்கரைகள் அதுல இருக்கு. மேலும் கருப்பை தசை வந்து வலுப்படுத்த உதவுது. கருப்பையுடைய தசைகள் தான் மிகப்பெரிய தசைகள். அதை வலுப்படுத்த உதவுது. பிரசவத்தை எளிதாக்குவதற்கு இது உதவுதுன்னு சொல்றாங்க இந்த டயட். மேலும் இது வந்து அதிக இரத்தப்போக்கை குறைக்கவும் உதவும் என்று மருத்துவர்கள் சொல்றாங்க. உடல் சோர்வை நீக்கும், மலச்சிக்கலை குறைத்து பிரசவத்திற்கு பிறகான சிரமங்கள் இருக்கு இல்லைங்களா? அது எல்லாத்தையும் குறைக்குது அப்படின்னு சொல்றாங்க. மன அழுத்தத்தையும், உடல் பலவீனத்தையும் சமநிலைப்படுத்த இது உதவுதுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு வந்து மருத்துவர்கள் வந்து பிரசவிக்கக்கூடிய பெண்களுக்கு எனர்ஜி ஃபுட் குடுக்கணும், நேச்சுரல் சுகர் குடுக்கணும், ஹைட்ரேஷன் ஸ்டேட்டஸ் பார்க்கணும், எல்லாம் பரிந்துரைக்கிறாங்க. ஆனா 1400 ஆண்டுகளுக்கு முன்பே எந்த ஆய்வகமும் இல்லாத காலத்துல, அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு "சாப்பிடு, குடி, மனநிறைவு அடையுங்கள்" என்று சொன்னான். இதில் மிகப்பெரிய சிந்தனை என்னன்னா, அல்லாஹ் மரியத்திற்கு வெறும் அற்புதம் மட்டும் காட்டலங்க. மாறாக காரணங்களையும் பயன்படுத்த சொல்லி சொன்னான். தண்ணீர் கொடுத்தான், பேரிச்சம்பழம் கொடுத்தான், மரத்தை குலுக்க சொன்னான். அதாவது தவக்குல் என்பது அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை என்பது நம்மளுடைய முயற்சியோடு கலந்ததாக இருக்கணும். 2ம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதை இந்த சம்பவம் காட்டுதுங்க. மேலும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து பாதுகாப்பாக குழந்தையை பெற்றாங்க. ஆ புதிதாக பிறந்த குழந்தையுடைய பேச்சை கேட்டாங்க. அல்லாஹ்வின் பாதுகாப்பையும், கருணையையும் நேரடியாக அவங்க அனுபவிச்சாங்க. இதனால் அவங்களுடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய அந்த பயம், அந்த டிப்ரஷன் நீங்கி, மன அமைதி, நிம்மதி, சந்தோஷம் ஏற்பட்டது. இன்று உளவியல் உலகம் வந்து எமோஷனல் ரீஅஷ்யூரன்ஸ் ஆஃப்டர் சைல்ட் பர்த் என்ற ஒரு விஷயத்த ப்ரமோட் பண்றாங்க. அல் குர்ஆன் மிக அழகாக இந்த நிகழ்ச்சியின் மூலம் அதை எடுத்து காட்டுதுங்க. நவீன அறிவியல் இன்று ஆராய்ந்து கண்டுபிடித்தத அல் குர்ஆன் நூற்றாண்டுகளுக்கு முன்பே மனித குலத்திற்கு வழிகாட்டியாக சொல்லிடுச்சு. மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்திலேருந்து நெறைய படிப்பினைகள் நமக்கு கிடைக்குதுங்க. குறிப்பாக மகப்பேறு தொடர்பான பல துறைகளோடு அதற்கான பிரச்சனைகளுக்கான தீர்வாக முன்மாதிரியாக இருக்குங்க அவங்களுடைய வாழ்க்கை. குறிப்பாக மெட்டர்னல் ஹெல்த், சைல்டு பெர்த் தொடர்பாக. வந்து பெரிநேட்டல் சைக்காலஜி என்று சொல்லுவாங்க. அதாவது மெட்டர்னல் மென்டல் ஹெல்த் என்றும் சொல்லுவாங்க. கர்ப்ப காலத்தில பிரசவத்திற்கு பிந்திய உளவியல் என்று சொல்லுவாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஆரம்பத்தில பயம் இருந்தது, ஒரு தனிமை இருந்தது, சமூக அழுத்தம் இருந்தது, எதிர்காலத்த பத்தி கவலை இருந்தது, மன அழுத்தம் எல்லாமே இருந்தது. ஆனா அல்லாஹ்வுடைய ஆறுதலும் கூடவே அவங்களுக்கு இருந்தது. ஒரு பாதுகாப்பு உணர்வு அவங்களுக்கு இருந்தது. மேலும் பிறந்த குழந்தை வந்து அதிசயமாக பேசுச்சு. மேலும் உடல் ஊட்டச்சத்து, தண்ணீர், நம்பிக்கை இவை அனைத்தையும் வந்து உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ரெக்கவரியை ஏற்படுத்திச்சுன்னு சொல்லாங்க. நவீன காலத்தில போஸ்ட்பார்டம் டிப்ரஷன் சொல்லுவாங்க. மெட்டர்னல் ஆங்சைட்டி சொல்லுவாங்க. பர்த் ட்ராமா போன்ற பிரச்சனைகள் வந்து உலகளவில் அதிகம் பேசக்கூடிய விஷயங்கள். இந்த சம்பவம் நமக்கு என்ன சொல்லுது? பிரசவத்துக்கு பிறகு தாய்க்கு வந்து உடல் சிகிச்சை மட்டும் போதாதுங்க. மாறாக மன அமைதி, ஆன்மீக ரீதியான ஆதரவு, உணர்ச்சி ரீதியான பாதுகாப்பு எல்லாமே அவசியம் என்று சொல்லுது. ட்ராமா இன்ஃபார்ம்ட் அப்ஸ்டெடிக் கேர் என்று சொல்லுவாங்க. மன அழுத்தத்தை புரிந்து கொள்ளக்கூடிய மகப்பேறு மருத்துவம் என்று சொல்லுவாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் கடுமையான எமோஷனல் ஸ்ட்ரெஸ்ல இருந்தாங்க. பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருந்தாங்க. அவங்கள யாரும் பயம்புறுத்தல. யாரும் கடிந்து கொள்ளல. யாரும் மென்மையாக வழிநடத்தப்பட்டாங்க. "நீங்க கவலைப்படாதீங்க" என்று அவங்களுக்கான ஆறுதல் வந்தது தன்னுடைய இறைவனிடமிருந்து. இன்னைக்கு ட்ராமா இன்ஃபார்ம்டு மெட்டர்னிட்டி கேர் என்ற துறை வந்து என்ன சொல்லுதுன்னா, கர்ப்பிணிகளுடைய மனநிலையை மதிக்கணும். அவங்களுடைய எமோஷனல் ரீஅஷ்யூரன்ஸ் அவங்களுக்கு குடுக்கணும். ஒரு அமைதியான என்விரான்மென்ட் சுற்றுப்புற சூழலை நம்ப அவங்களுக்கு வழங்கணும் என்று வலியுறுத்துது. இந்த குரானிக் சீன் வந்து நமக்கு மிக ஆழமான ஒரு முன்மாதிரி என்று சொல்லலாங்க. அது நியூட்ரிஷனல் சயன்ஸும் போஸ்ட்பார்டம் ரெக்கவரி சொல்லுவாங்க. பிரசவத்திற்கு பிந்திய ஊட்டச்சத்து என்று. மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு பேரிச்சம்பழம், தண்ணீர் எல்லாம் வழங்கப்பட்டுச்சு. இன்னைக்கு நவீன மருத்துவ தொடர்பு நீங்க பார்க்கலாம். நம்ப இந்த வீடியோல பார்த்திருக்கிறோம். எனர்ஜி ரீஸ்டோரேஷன்க்கு, யுட்ரைன் ரெக்கவரிக்கு ரொம்பவே உதவியா இருக்கு. இந்த டேட்ஸ், இந்த நேச்சுரல் சுகர்ஸ் எல்லாம். மேலும் ஹைட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா டீஹைட்ரேஷன் ஆவுது அவங்களுக்கு. ரெக்கவரிய வேகப்படுத்தும். இந்த வாட்டர் அதிகமா குடுக்கறதுனால. போஸ்ட்பார்டம் நியூட்ரிஷனுக்கான அடிப்படை பிரின்சிபல்ஸ முன்கூட்டியே நமக்கு அல் குரான் சொல்லி காட்டுதுங்க. மேலும் முழுமையான தாய்க்கான பராமரிப்பு, ஹாலிஸ்டிக் மெட்டர்னல் கேர் என்று சொல்லுவாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் சம்பவத்தில நம்ம பார்க்கலாம். உடல், மனம், ஆன்மா, உணர்ச்சி அனைத்தும் அவங்களுக்கு கவனிக்கப்பட்டுச்சு.
நவீன உலகத்துல பல ஹெல்த் கேர் சிஸ்டம் வந்து பிசிக்கல் கேரை மட்டும் தான் கவனிக்கிறாங்க. ஆனா குரான் என்ன செய்யுது? அவங்களுடைய எமோஷனல், அவங்களோட ஸ்பிரிச்சுவல் கேர், அவங்களோட நியூட்ரிஷனல் கேர், அவங்களுடைய சைக்காலஜிக்கல் உளவியல் ரீதியான கவனிப்பு, பராமரிப்பு எல்லாத்தையும் வந்து ஒரு கம்ப்ளீட் மெட்டர்னல் ஹீலிங்க்கு வழிவகுக்குது என்று சொல்லலாம். மகப்பேறுக்கு பிந்தைய மன அழுத்தத்திற்கான தீர்வை அல் குரான் நமக்கு தருது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் சம்பவம் மூலியமாக. மேலும் இன்னைக்கு போஸ்ட்பார்டம் டிப்ரஷன் சொல்லி சொல்றாங்க. அதற்கான பல தீர்வுகள் இதுல இருக்கும். இன்னும் இதை வந்து ஆழமாக படிக்கும்போது.